வரித்துறையில் சுமார் 29 ஆண்டுகள் பணியாற்றிய வருமான வரி ஆய்வாளர் கோவிந்தன் பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். கோவிந்தன் கடந்த 1997 ஆண்டு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி அன்று சென்னை நுங்கம்பாக்கம் வருமான வரித்துறையில் தனது அரசு பணியை தொடங்கினார். அதன் பின்னர் பல்வேறு பொறுப்புகளை சிறப்பாக மேற்கொண்டு தனது கடமை உணர்வு, ஒழுக்கம், எளிமை மற்றும் சக ஊழியர்களுடன் நல்லிணக்கமான அணுகுமுறையால் அனைவரின் பாராட்டையும் பெற்றார். தற்பொழுது புதுச்சேரி வருமான வரித்துறையில் வருமான வரி ஆய்வாளராக பணியாற்றி வந்த அவர் தனது நீண்டகால அரசு சேவையை சிறப்பாக நிறைவு செய்து பணி ஓய்வு பெற்றார். அவரது பணிக்காலத்தில் பொதுமக்களிடம் மரியாதையுடனும் சக பணியாளர்களிடம் அன்புடனும் பழகியவர் என்ற நல்ல பெயரை பெற்றுள்ளார். மேலும் அவரது சேவை மனப்பான்மை மற்றும் நிர்வாகத்திறன் பலருக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்ததாக சக அதிகாரிகள் தெரிவித்தனர். அவரது பணி நிறைவு நாளினை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் புதுவை வருமான வரித்துறை துணை ஆணையர் அன்பழகன், ஐஆர்எஸ் மற்றும் கூடுதல் ஆணையர் செல்வி ஆறுமுகம் ஆகியோர் தலைமையில் பாராட்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் அமைந்துள்ள ஷென்பகா ஹோட்டல் மற்றும் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வருமான வரித்துறை அதிகாரிகள், அலுவலக பணியாளர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் பங்கேற்று கோவிந்தன் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் நல்வாழ்த்துகளையும் தெரிவித்தனர். பணி ஓய்வு வாழ்க்கையில் அவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் நல்ல ஆரோக்கியத்துடனும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ அனைவரும் வாழ்த்தினர். Now I request Sri Govindan sir to honor with shawl and bouquet Srimati M. Shalini IAS Deputy Commissioner. Ma'am. Ma'am. Okay. Now I request Govindan sir to honor Sri G. Balmurugan IAS Deputy Commissioner of Income Tax. To Sri M. Teepanjan, who is a school teacher, and Srimati Kali Ammal. You are brought up at Devadur village, Maduranthagam district. காலப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பகுதி பொதுமக்கள் முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் நேரடியாக சென்று இடத்தை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் அந்த இடம் பொதுமக்கள் நலனுக்காக சிறப்பாக பயன்படுத்தப்படும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் மக்கள் பயன்பெறும் வகையில் அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட தேவையான கட்டமைப்புகள் அப்பகுதியில் அமைக்கப்படும் என பொதுமக்களிடம் தெரிவித்தார். அத்துடன் அரசுக்கு சொந்தமான அந்த இடம் முழுவதும் உடனடியாக சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வு நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சீஃப் இன்ஜினியர் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அவங்க டேரெக்டாக ஈகிட்ட நிறைய க்ளீன் பண்ணுறதுக்கு அதை ஏற்பாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றது தான் அவங்க பார்த்து புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற குரு சித்தானந்த சுவாமியின் 189வது ஆண்டு குரு பூஜை விழா கணபதி ஹோமத்துடன் துவங்கி தொடர்ந்து பூர்ணாகுதி உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான சித்தானந்த சுவாமியின் 189வது ஆண்டு குரு பூஜை விழா இன்று காலை 6 மணிக்கு கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், ருத்ர ஜபத்தோடு துவங்கியது. தொடர்ந்து காலை சித்தானந்த சுவாமிக்கு மகா அபிஷேகம், பூர்ணாகுதி, கலசாபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. குரு பூஜையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின், காலப்பட்டு தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாலை சிறப்பு மகா தீபாராதனையும் இரவு 10 மணிக்கு மேல் அர்த்தஜாம பூஜையும் நடைபெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் செய்துள்ளனர்.
பின்னாடி வரா புதுச்சேரியில் அமைச்சராக பொறுப்பேற்ற என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று தனது பணிகளை தொடங்கினார். இதற்காக அவரது அறையில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவிற்கு வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தனது அமைச்சர் பணியை அவர் தொடங்கினார். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அமைச்சர்கள் இலாக்கா ஒதுக்காததால் பணிகள் எதுவும் முடங்கவில்லை, அனைத்து பணிகளும் நடைபெறுகிறது. தினமும் 20 கோப்புகளில் கையெழுத்திட்டு அனுப்புகிறேன். இவ்வாறு முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். விரைவில் பேரவைத் தலைவர் நியமனம் செய்யப்பட்டு விரைவில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரெஞ்சு மொழி பள்ளிகளில் நீடிக்க மத்திய அரசை கேட்டுள்ளேன், மீண்டும் வலியுறுத்துவேன் என்று உறுதியளித்தார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக காரைக்காலுக்கு உரிய காவிரி நீர் கிடைக்க எப்போதும் புதுச்சேரி அரசு வலியுறுத்தும். காவிரி நீரை கேட்டு பெறுவோம், தமிழக அரசிடம் கேட்போம் என்று குறிப்பிட்ட அவர், நமக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீரின் உரிய பங்கு கிடைக்க நடவடிக்கை எடுப்போம் என்றார். ஓகே வாணா வாணா விளக்கறீங்க கிடைக்க வேண்டிய உரிய தண்ணீர் கிடைக்க வேண்டும். அதுக்காக எப்பொழுதும் நம்முடைய அரசு வலியுறுத்தும். இதற்காக உங்களோட நிலைப்பாடு மத்திய அமைச்சர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? எப்பொழுதுமே நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைப்பதற்கு, காவிரி கிடைப்பதற்கு அரசு வலியுறுத்தும், கேட்டு பெறும். தமிழக அரசையும் கேட்கும், தமிழக அரசு நம்ம கொடுக்கணும், அங்கிருந்து வரணும். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேலியமேடு சமத்துவபுரம் கிழக்கு பகுதியில் 11.1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். அப்போது அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் சமத்துவபுரம் பகுதியில் மின் பற்றாக்குறையை போக்க அதிக திறன் கொண்ட புதிய டிரான்ஸ்பார்மர் மற்றும் புதிய மின் கம்பங்கள் அமைக்க வேண்டும், மேலும் இருபுறம் உள்ள வடிகால் வாய்க்காலை தூர்வாரி வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், இளநிலை பொறியாளர் சேகர், உதவி பொறியாளர் பாலமுருகன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அரங்கனூர் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தை விரைவில் திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சமுதாய நலக்கூடத்தினை ஆய்வு செய்தார். இதில் அப்பகுதி மக்கள் பலரும் கலந்து கொண்டு சமுதாய நலக்கூடத்தை விரைவில் சரி செய்து பொதுமக்களின் பயன்பாட்டில் கொடுக்குமாறு கேட்டுக் கொண்டனர். மேலும் பொதுப்பணித்துறை மூலம் வடிகால் வாய்க்கால் பணி செய்வதற்கு 2 நாட்களுக்கு முன்பு பூமி பூஜை நடைபெற்றது. வேலையானது சரியாக செயல்படுகிறதா என்றும் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர் பணி நடைபெறும் இடத்தில் இருந்தனர். சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ், மழைக்காலம் வருவதற்கு முன் இந்த வடிகால் வாய்க்காலை விரைந்து சரி செய்ய வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் கூறினார்.
புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாலைகள் மற்றும் கலையரங்கம் உள்ளிட்ட பணிகளுக்கான பூமி பூஜை நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் கரிக்கலாம்பாக்கம் ஜெயலட்சுமி நகரில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சாலை அமைக்கும் பணிக்காக 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், கரிக்கலாம்பாக்கம் பாத்திமா நகர் சாலை அமைக்கும் பணிக்காக 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், செம்பியபாளையம் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்காக 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், நத்தமேடு கிராமத்தில் கலையரங்கம் அமைக்கும் பணிக்காக 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், ஏம்பலம் வெற்றிவேல் நகர் சாலை அமைக்கும் பணிக்காக 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் மொத்தம் 1,06 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் பொறியாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், அந்தந்த பகுதியை சார்ந்த ஒரு முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், பெண்கள் என்று திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கூறுகையில், உங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் விரைவில் நான் செய்து கொடுப்பேன். எதுவாக இருந்தாலும் நேரடியாக என்னை தொடர்பு கொண்டு குறைகளை கூறுங்கள், நான் கண்டிப்பாக செய்து கொடுப்பேன் என்று பொதுமக்களிடையே கூறினார். இன்னொரு ஆளு பாருங்க. புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் உதவி ஆய்வாளர் தமிழரசன் தலைமையில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது காட்டேரிக்குப்பம் சுடுகாடு அருகே காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் காவல்துறையினரை கண்டதும் தப்பிச் செல்ல முயன்றனர். உடனே காவல்துறையினர் 2 பேரையும் பிடித்து சோதனை செய்த போது கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் காட்டேரிக்குப்பம் பகுதியை சேர்ந்த 21 வயதான பாஸ், துத்திப்பேட்டை பகுதியை சேர்ந்த 25 வயதான புளோமின்தாஸ் என்பதும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ய வாங்கி வந்ததாகவும் தெரிவித்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களிடம் இருந்த 95 கிராம் கஞ்சா, இருசக்கர வாகனம் மற்றும் 2 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் மணப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அபித குஜலாம்பாள் சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி மாத திருவிழா திருக்கல்யாண உற்சவ வைபவம் விமர்சையான முறையில் நடைபெற்றது. இதற்கு முன்பு காலை 7 மணிக்கு மேல் விநாயகருக்கு சிறப்பு ஹோமத்துடன் தொடங்கி 9 மணிக்கு மேல் சன்னதி எதிரில் உள்ள கொடி மரத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து கொடியேற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
தொடர்ந்து மாலை 6 மணிக்கு மேல் வழக்கறிஞர் மணவாளன் அவர்களின் இல்லத்தில் இருந்து 108 சீர்வரிசை தட்டுகளுடன் மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் வீதி புறப்பாடு நடைபெற்றது. பிறகு மலர்களால் சிவன் பார்வதி அலங்காரத்தில் உள்ள சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பரிவட்டம் மற்றும் பொன்னாடைகள் போற்றி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கிராம பஞ்சாயத்தாளர்கள், விழா குழுவினர்கள், வழக்கறிஞர் சுப்பிரமணியன், முருகையன், ஞானவேல், சந்திரபாலு, குமார், சிவபிரகாசம், பிரகாஷ், ஜெயக்குமார், ஜெயராமன், தேவநாதன், அருண்ராஜ், விஜயபாஸ்கர், விஸ்வநாதன், திருவேங்கடம், தவமணி, சரவணன், கருணாகரன், காத்தவராயன், ராஜா, நாவலன், பாலாஜி, விஜயகுமார் மற்றும் ஊர் பொதுமக்கள், பெண்கள் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வழக்கறிஞர் மணவாளன், பாரதி இவர்களின் குடும்பத்தினர் செய்திருந்தனர். கமலங்கள் தன்மை திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே பிராணனை போற்றி வாயே திரு ராமனர் வந்தவதம் போற்றி முயவனே திருவாதபுரா திருத்தால் போற்றி போற்றி. Namaste.